अभ्युत्थानामधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பொழுதெல்லாம் அதர்மம் ஓங்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் நல்லவர்கள் துன்பப்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் நான் அவதரித்து அவர்களை காப்பேன் என்று பகவான் கிருஷ்ணர் தான் கொடுத்த வாக்கின் பிரகாரம் எடுத்த ஒரு அவதாரமே பாண்டுரங்கனாக பண்டரிபுரத்தில். உத்தவரே, நீ கோபியரை போல் பக்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டீரல்லவா? பூலோகத்தில் போய் பிறந்து என் பக்தியை செய்க. பூலோகமா? பயமாக இருக்கிறது. கிருஷ்ணா, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் நீ உடனே வந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு தானே நான் இருக்கிறேன். தகுஷேத், நாளை உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஒரே நாளில் குழந்தையா? போடும் விட்டலா உன் விளையாட்டு. போய் சந்திரபாக நடியில் குளிக்கலாம். என்ன அது? குழந்தை விட்டலன் சொன்னது உண்மைதான். விட்டலா 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 விட்டலா. நாம விளையாட்டு குழந்தையாக வளருகிறான். பந்து விளையாடும் குழந்தை பண்டரிநாதனுடன் விளையாடுகிறது. நாமா, நான் இன்று வெளியூர் செல்கிறேன். நீ கோயிலுக்கு சென்று இந்த படையலை விட்டலனிடம் படித்து விடு. சரி அப்பா, படித்து விடுகிறேன். கடவுளுக்கு படிக்கும் போது யாரும் பார்க்க கூடாது. திரை போட்டிருக்க வேண்டும். சரி, திரை போட்டே படித்து விடுகிறேன். நாமா கோயிலுக்கு போய் சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறான். பாண்டரங்கா, இன்று அப்பா ஊரில் இல்லை. இதோ பிரசாதத்தை சாப்பிடு. நீ ஏன் இன்னும் சாப்பிடவில்லை? ஓ, எனக்கு புரிந்து விட்டது. நீ சாப்பிடுவதை யாரும் பார்க்க கூடாது அல்லவா? நான் என் கண்களை மூடிக்கொள்கிறேன். நீ சாப்பிடு. நீ ஏன் இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவும் அம்மாவும் எனக்கு பக்தி குறை என்று கூறுவார்கள். தயவு செய்து சாப்பிடு பாண்டுரங்கா. நீ சாப்பிடவில்லை என்றால் இப்பொழுதே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். நாமதேவன் அங்கிருக்கும் கல்லில் தன்னை முட்டிக்கொள்ள மனம் பொறுக்காத பக்தவஸ்தலன் கல்லிலிருந்து உயிர் பெற்று வருகிறான். ஆமா, எழுந்துரு எழுந்துரு. உன் நம்பிக்கை கண்டு மெச்சினோம். பக்திக்கு நம்பிக்கையே அடிப்படை. நீ எனக்கு சாதம் ஊட்டு, நான் உனக்கு ஊட்டுகிறேன். எனக்கும் பசியாகத்தான் இருக்கிறது. உன் கையால் சாப்பிடுவது எவ்வளவு இனிப்பாக இருக்கு தெரியுமா? பாண்டுரங்கன் நாமதேவரை உத்திரியம் சாத்தி சந்தனமிட்டு தன் கையாலேயே அலங்கரிக்க நாம அன்றிலிருந்து வெளி உலகை மறந்து சதா சர்வமும் பாண்டுரங்கனின் மேல் பித்தனாகி அவரை பாடுவதிலேயே தன் காலத்தை கழித்தான். அவனது திருமண வயது நெருங்க நம் பாண்டுரங்கன் சும்மா இருப்பானா? தகுஷேத் கனவில் தோன்றி பெண் கேட்க சொன்னார். தூங்காதே, எழுந்திரு எழுந்திரு. நம் நாமாவிற்கு திருமணம் செய்ய ராஜாபாயின் வீட்டிற்கு போய் பெண் கேள். இதென்ன விளையாட்டு விட்டலா? ராஜாபாயின் தந்தை பெரிய பணக்காரராயிற்றே. நானே ஒரு ஏழை தையல்காரன். நீ நாமாவில் உள்ள அன்பில் இப்படி கூறுகிறாய். நீ கூறிவிட்டாய், போய் கேட்கிறேன். என்ன செய்வது? பெண் கேட்க போனவர்களை ராஜாபாயின் தந்தை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். பொறுக்குமா நம் விட்டலாவிற்கு? தகுஷேத்தின் வேலைக்காரன் வேடத்தில் ராஜாபாயின் வீட்டிற்கு போகிறான்.
மேலும் நகை செய்வதற்கு ஒரு 10,000 பொன்னையும் சேர்த்துள்ளோம். இந்த கல்யாணத்தை நிச்சயம் செய்வதற்கு தகு சேத் அவர் வீட்டிற்கு உங்களை அழைத்தார். வருகிறேன் வருகிறேன். வாங்க வாங்க இந்த ஏழையின் குடிலுக்கு. இவ்வளவு பொண்ணா? விட்டலா விட்டலா, அநாத ரக்ஷகா, ஆபன் பாண்டவா, ஏழை பங்காளா, என்னே ஒரு கருணை. अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. எவன் ஒருவன் என்னையே சதா நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய உலகியல் தேவைகளை நான் பார்த்து கொள்வேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடி நாமதேவர் தன்னுடைய பிரஜை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கும் பொழுது ராமதேவர் பெண் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு ஆண்டு நிறைவுக்கு பணம் இல்லை என்றவுடன் இவன் ஒரே தங்க கட்டியாக பொழிஞ்சிட்டான். அவனுடைய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது பணம் இல்லை என்றது திரும்பவும் தங்க மழை. அதனால லேடிஸ் வாட்ச் திஸ் அவுட். 1 லட்சம் 1 கிராம் 1 லட்சம் வந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. அதனால சதா பாண்டுரங்கனை நினைப்போம், சாய் கிருஷ்ணனை நினைப்போம். தங்க மழை கொடுக்க போகுது நம்ம எல்லாரும். இங்க நாமதேவர் உலக பிரஜை இல்லாமல் இறைவனையே பஜித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் நம்மளுக்கு எல்லாரும் பிடிச்ச கேரக்டர், வாயை கம்மியாக திறந்தா கூட யாரு? பாண்டுரங்கனாக ஜெயந்த், கிருஷ்ணனாக தனேஷ், உத்தவராக ஜஷ்வந்த், தகு சேத்தாக நவீன், பக்த நாமாவாக ஜெய்கோபால். Art direction, a prop ready made by Gokul, and the choir singing girls are Mridula, Priyadarshini, Lokadarini, and Yuveda and Purvika. Thank you, Sai Ram.